ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கலாமா பேசுறேன். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட்டோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரோட பார்க்க போறோம்மா. வாழ்த்துக்கள் சார், நீங்க நன்றி மேம். வாங்கினதுக்கு. நன்றி. உங்களை பத்தி சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜே கோபாலகிருஷ்ணன். நடந்து முடிந்த தொகுதி 227 அசிஸ்டன்ட் இன் டிஎன்பிசி துறையை தேர்வு செய்துள்ளேன். ஓகே சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி நீங்க டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சரிங்க. நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் ஏன் இந்த துறையை தேர்வு செய்தேன்னா, இப்போ நம்மளோட இம்பார்ட்டன்ட் திருவிழா, மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் போகும்போது நம்மளோட நெருங்கியவர்கள் ஒரு அரசு வேலையா இருக்கும்போது அவங்களுடைய உபசரிப்பு முறையும் அவங்கள கவனமா பாத்துக்கிற முறையும் புதுசா இருந்தது. பிளஸ் நான் இப்போ ஒரு தாலுகா ஆபீஸ்ல போறேன்னா அங்க இருக்க ஆபீசரோட மதிக்கக்கூடிய தன்மை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அது எனக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஏனென்றால் நான் ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டை நம்மளுக்கு தேவைன்னா நம்ம அலுவலகத்தை நெருங்கும் பொழுது அவங்களுக்குடைய மரியாதையை பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி மேல ஒரு ஈர்ப்பு இருந்துருச்சு. அந்த ஈர்ப்புன்னு தான் என்ன இந்த துறையை தேர்ந்தெடுக்க ஊந்துகோலா இருந்திருக்கு. ஓகே சார், நீங்க பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது என்ன மெத்தட்ல நீங்க படிச்சீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னவா நீங்க நினைக்கிறீங்க? நான் பிரிலிம்ஸை தேர்வை அணுகும் பொழுது நான் என்னன்னா, நம்மளுக்கு தேவையான சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து என்னுடைய இது வால்ல ஒட்டிட்டேன். பிளஸ் நம்மளுக்கு தேவையான சிலபஸ் முக்கியமா எதுனா ஸ்கூலோட புக்கோட மெட்டீரியல் தான். ஸ்கூல் மெட்டீரியல் நான் என்னன்னா ஹிஸ்ட்ரி தனியா, பாலிட்டி தனியா, எக்கனாமிக்ஸ் தனியா, தமிழ் தனியா சொல்லி 6th ல இருந்து 10th வரைக்கும் தனித்தனியா ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு டைம் கோத்ரூ பண்ணும்போது அதையே நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகிடும். இதுக்காக நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும்னா அதுக்கான டைமை எடுக்கணும்னால நான் என்னுடைய புக்லேயே எல்லா விதமான நோட்ஸையும் அதையே நான் எழுதிட்டேன். அப்புறம் நான் எப்படி பிலிம்ஸை அணுகுனேன்னா, முதல்ல தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். ஏன்னா தமிழ் 100 கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் மேக்ஸ் 25 கேள்வி கேட்குறாங்க. ஸோ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் என்னுடைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு நாளைக்கு 8 hours படிக்கிறேன்னா 4 hours தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன், 2 hours மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். ரிமைனிங் ஹவர்ஸ் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பிளஸ் எனக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் எது ஃபீல் பண்ணணும் அதை நான் சூஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு நாளுமே. உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல, பிளஸ் எப்படிலாம் உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சது? நான் இப்போ ஒரு பையனா இருக்கேன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி முடிக்கும் போது எல்லாரோடைய பேரண்ட்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா, பையன் டிகிரி முடிச்சவனே ஒரு ஜாபுக்கு போகணும்னு தோணும். ஆனா என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீ கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபீல் பண்ணி சூஸ் பண்ணிட்ட, ஸோ அதுக்காக நீ டெடிகேட்டா படி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி எனக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு டயர்டா இருக்குன்னா வீட்டில் இருக்க எங்க அப்பா எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி மாரல் சப்போர்ட்டும் நிறைய இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் தண்ணி இல்லைன்னா அதையும் போயிட்டு அவங்களே எடுத்து கொடுக்குற சுச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. அது எனக்கு மேலும் ஊந்துகோலா இருந்துச்சு. எல்லா விதத்திலயுமே அவங்க தான் எல்லாமே பார்த்திருக்காங்க, உங்களை படிக்கிறதுக்கு மட்டுமே அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆமா, கரெக்ட். ஓகே சார், நெக்ஸ்ட் மெயின்ஸ் பார்த்திருப்பீங்க. மெயின்ஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதுக்கான எஃபெக்ட் என்னென்னலாம் கொடுத்தீங்க? மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சிலபஸ் அனலைஸ் பண்ணேன். ப்ளஸ் சிலபஸ் அனலைஸ் பண்ணிட்டு அது ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதுக்கு ஒரு தனியா ஒரு நோட்ஸை போட்டுக்கிட்டேன். அப்புறம் சிலபஸ்ல எந்தெந்த ஆத்தர் இம்பார்ட்டண்டா எல்லா சிலபஸும் கவர் பண்ற மாதிரி புக்கு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ தமிழ் மீடியம் எடுத்துருக்கேன்னா சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூ சில ஆத்தரோட புக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். பிளஸ் வித் டேட்டாவோட கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா மட்டும் நான் தனியா ஒரு நோட்ஸை போட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பிளஸ் நான் ஒரு சோர்ஸை தான் பார்த்தேன்னா அப்படி இல்லை, எந்தெந்த அகாடமி இருக்கோ அதுல இருக்க எல்லா சோர்ஸை பார்த்து அதுல இம்பார்ட்டன்ட் டேட்டா எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு ஒரு ஊந்துகோலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்க தேர்வாளரோட பயிற்சி பேப்பரை பார்த்து அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கேதர் பண்ணேன். அவங்களோட பேப்பர் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை கொடுத்தா இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இந்த அளவுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய நாலேஜுக்கு அந்த ஐடியா எல்லாம் கொண்டு சார். ஓகே சார், உங்களோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது டேட் இருக்கும். அந்த டேட்டுக்கான நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கவுன்சிலிங் டேட்டை நெருங்கும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நம்ம நம்மளுடைய பெற்றோர்கிட்ட இதை தெரிவிப்போம், அப்பதான் அவங்களுடைய கவுன்சிலிங் கூட்டு போக முடியும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது
பட்டமளிப்பு விழால எங்களோட பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போகல. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவலியை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஏன்னா நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி. ஸோ அந்த டைம்ல அவங்களை கொண்டு போகலனால அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கமா இருந்தது. ஒரு டைம் வந்து ஒரு வாதம் நடக்கும்போது இந்த வார்த்தை வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு மைண்ட்ல வந்து ஏற்றிக்கிட்டனால நான் கவுன்சிலிங் போகும்போது முதல்ல என்னுடைய பேரண்ட்ஸையும் என்னுடைய அக்கா மாமா அவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போனேன். இது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியா பிளஸ் வந்து நெகிழ்ச்சியான தருணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. ஓகே சார். இப்ப குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நம்ம இதுல படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பசங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ஐடியாஸ் பிளஸ் அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ தேர்வு அணுகும் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து சிலபஸை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு அவங்களுடைய வால்ல ஒட்டிட்டு என்னென்ன சிலபஸ்ல பாயிண்ட் கொடுத்தனா அதை வந்து டீகோட் பண்ணிட்டு தேவையான புக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு சிலபஸ் ஓரியன்டா இருக்க புக்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து தினமும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் மெயின் ஃபோக்கஸ் எதுக்கு கொடுக்கணும்? தமிழுக்கு கொடுக்கணும். ஏன்னா தமிழ் வந்து 100 கேள்விகள் கேட்கப்படுது, 25 கேள்வி வந்து மேக்ஸ் கேட்கப்படுது. இந்த 2 சப்ஜெக்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து எவ்வளோ இது பேக்லாக் பண்ணாலும் நாம வந்து அதை ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கோபால் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே இன்ஸ்டியூட் ஓபன் பண்ண நேரத்துல இருந்து க்ளோஸ் பண்ண டைம் வரைக்கும் நீங்க இங்க உட்காந்துதான் படிப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியலன்னு ஏதோ ஒரு டவுட் கேட்டாலுமே நீங்க வந்து எப்பயுமே வந்து நோ சொல்லிக்காம நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணிருக்கேன். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கையுமே ஒரே ஸ்பைரலா போட்டு நீங்க படிச்சீங்க. ஸோ அதையுமே நான் பார்த்திருக்கேன். உங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துட்டு இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க எடுத்த போஸ்டிங்குமே பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசில வந்து போஸ்டிங் எடுத்திருக்கீங்க. அதுவுமே வந்து எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடா தான் இருக்குது. அதுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களோட பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு நன்றிகள். நன்றி மேம். நன்றி.